பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதில் ஒன்றாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த கண்டன அறிக்கையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை பெரம்பூர் பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் துயரம் ஊற்றேன் என்று அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாழக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அனைத்து தொண்டர்களுக்கும் மறைந்த அன்னாரது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் படுகொலை செய்யப்படுகிறார் எனில் இதற்கு மேல் இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். கொலை செய்வதற்கான தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருகிறது என்றும், காவல்துறை, அரசு, சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய திமுக முதலமைச்சர், அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்னுடைய கடும் கண்டனங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புள்ள அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் எந்தவித இடையூறும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த படுகொலை சம்பவம் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு என்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சரியில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு தொடர்ச்சியாகவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை என்பது அமைந்துவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.